अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 15ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான மாதம். பங்குனி மாதம் 1ஆம் திருநாளில் சூரியன் பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றோம். இன்னொரு பிரச்சனைக்குள்ளே போகிறோம். ரெண்டுமே சேர்ந்து தான். ஏன்னா இந்த மாதத்துலேருந்து அடுத்த 2.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5 கிரக சேர்க்கை ஏற்பட போகிறது மீனத்தில். அதனால் தயவுசெய்து எல்லாருமே ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும், தூர பயணங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த 2.5 மாத காலம் இருக்கப்படுது. இன்றைய நாளை பார்க்கும் பொழுது பிரதமை திதி, உத்தர நட்சத்திரம், கன்னியா ராசி. அஷ்டமத்தில் சந்திரனுக்கு யாருக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் டென்ஷன், அவசியம் இல்லாத கோபம் இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. முன்கோபம் மட்டும்தான் வரும். முன்கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நரசிம்மரை மனசார வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன். பணம் கல்கண்டு இருக்கும். அந்த பனங்கல்கண்டை சாப்பிட்டு போகிறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது, யார் வீட்டிலலாம் தையல் கலைஞர்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் இருக்கிற வீட்டில், வாடகை வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறக்கூடிய நல்ல வீடு கிடைக்கும். பொதுவாகவே வீடு மனைக்கான யோகம் ஏற்படப்படுது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல 3 கிரகத்துடைய சேர்க்கை, அது அப்படியே பார்வையும் கொடுக்கறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில் இந்த கடன் பஞ்சாயத்தாகி முடியக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமானது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய நாள். எல்லாம் அந்த கமிஷன் புரோக்கரேஜ்க்கு ஏதாவது ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய ஆட்களுக்கு நல்லா இருக்கும். பொருள் நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமாக சன்னியாசிகள் வழிபாடு பண்ணுறது, மகாபெரிவர் வழிபாடு பண்ணுறது மிகுந்த லாபத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும். எதெல்லாம் உங்களால் பண்ண முடியல, எதெல்லாம் தட்டி போயின்னு இருக்கோ அதெல்லாம் இன்றையெல்லாம் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்காது. உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் எதெல்லாம் பின்தங்கி இருக்கீங்களோ அதெல்லாம் முடியக்கூடிய அம்சங்கள் அருமையாக இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த காரியம் நடந்து முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களோ, நிறைய பேருக்கு மன வருத்தம் இருக்கும். யார்கிட்ட போய் உட்காந்தா அந்த மன வருத்தம் பேசும்பொழுது சரியாயிடும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்றைய நாள் உங்ககிட்ட பேசும்போது அந்த மன வருத்தம் கிளியர் ஆகிடும். மற்றவங்க மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் சாமர்த்தியமும் எண்ணங்களும் இருக்கும். நல்ல எண்ணங்களும் வரும். ஆனால் எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகமாகவும் வரும். அது யார்கிட்ட காட்டுவீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட காட்டுவீங்க. அதுவும் யாரும் சகோதரி இருக்காங்களோ அவங்கக்கிட்ட காட்டுவீங்க. அதை மட்டும் வேணாம், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பயணங்களில் தயவுசெய்து கவன குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன அர்த்தம்னா, ஒரு 2 நாள் முன்னாடி வச்சது, 1 நாள் முன்னாடி வச்சது அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. எப்போல்லாம் இந்த ஃப்ரிட்ஜு வந்ததோ அந்த ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர். இன்றைய நாள் உணவில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நிறையா பேருடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு எதிரியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனை கிடையாது. அப்படின்லாம் கொஞ்சம் பேச்சிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நிறைய பேருக்கு தேவைகள் அதிகமாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் பெரிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னென்னா, உங்கள் அப்பாவுடைய ஆதரவு, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்டு நடந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் உண்டு. உங்களை காப்பாற்றிடுவாங்க, பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும்.
சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவம். இல்லைன்னா சில பேருடைய வீட்டில் ஃபேமிலியில் மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி வரும். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். யாரெல்லாம் மருத்துவர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். சைக்காலஜிஸ்ட் இருந்தீங்கன்னா பயங்கரமான மாற்றம். எல்லாமே உங்களுக்கு சார்ந்தவாறு சூப்பராக நடக்கும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்க. எப்பவுமே அப்படி தான். எவ்வளோ வந்தாலும் வர்றதுக்கு வர்ற மாதிரி செலவுக்கு அப்படியே போயின்னு இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறது. அவ்வளோ வேலையாக இருக்கலாம், ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் உங்களை நைட்டை முழிக்க வைக்கும். இல்லைன்னா நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நாளில் பொதுவாகவே அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாகராணி அல்லது ராணி என்ற பெயர் கொண்ட நபர் மூலியமா உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது. கனமான லாபம் கொடுக்கப்படுறது. சைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் நடக்கப்படுது. மிகுந்த லாபத்தையும் மிகுந்த வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இங்கே இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக, மூத்த பெண்ணின் மூலியமாக ஒரு லாபத்தை கொடுக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் டென்ஷன் இருக்கும். எல்லாம் மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட எம்ஆர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளில் மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, இயற்கை சார்ந்த வைத்தியங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டுருக்கும். ஆனால் அது எப்படியா முடியக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கோவம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். தீர்க்கமான வெற்றிகளை கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆனால் என்னென்னா கால் முட்டி மட்டும் லைட்டாக வலிக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துன்னு போகலாம். அகத்தியர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களால் லாபம், எடுத்த காரியங்கள் மூலியமாக வெற்றி. எந்த விஷயத்தையுமே உங்களால் செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும். மிகுந்த லாபத்தையும் நிறைய மனநிலையும் கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது ஆன்மீக திருப்பணிகளுக்கு நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக கைங்கரியத்தை பண்ண போகிறீங்க. அது மிகுந்த லாபத்தை கொடுக்க போகிறது. அதிலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உண்டாக்கும். இழத்த மாத்திர மாதிரி சில பேஸ்கள் நடக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு பாதிப்பு. சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் தடை. வீட்டில் ட்ரைனேஜ்லாம் லாக் ஆகும், இல்லை அதை எதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி வரும், அதை கண்டிப்பாக ரெடி பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் போகக்கூடிய இடத்துல தேவையில்லாமல் சின்ன சின்ன இடையூறு போடுறது, வண்டி ஊறுக்க போட்டுறது, இல்லை டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நடக்கும். ஆனால் பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. ஏன்னா சூரியன் அங்கேருந்து கிளம்பிட்டார். உங்கள் ராசி லக்னத்துலேருந்து சூரியன் கிளம்புறது நல்லது. ஏன்னா சனி கூட இருந்தால் செட் ஆகாது, எப்போவுமே பகை தான். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அப்பட்டமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். அமோகமாக இருப்பீங்க. நிறைய நல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. எழுத லைஃப் மாறும், நல்லா படிப்பு வரும், வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள்லேருந்து அடுத்த 3 மாதத்துக்கு நிறைய பிரச்சனை வரும். கொஞ்சம் பார்த்துக்கணும். இடம் மாற்றுற மாதிரியும் சில சிக்கல்கள் வர முடியும். சில லாபங்கள் இல்லாமல் நட்டங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. கவனம் தேவை. மீனராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்பாவுடைய பேச்சை கேட்டு நடப்பது, வீட்டில் பெரியவங்களுக்கு எதிராக நம்ம இல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆவுடையப்பர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். பரவாயில்லன்னு சொல்லலாம்.
அனைவருக்கும் இன்று நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.